ஆசீர்வாதமான நாள் உங்களுக்கு. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ, இல்லாவிட்டால் உங்களோட விருப்பத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு போகும் பொழுதோ, இல்லாவிட்டால் பலவந்தமாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுதோ, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க இப்படியாக எங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில நேரம் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் விரும்பின காரியத்தை நாங்கள் செய்றது ஒரு சில நேரங்கள் இல்லாமல், எங்களால் நாங்கள் பலவந்தப்படுகிறதான காரியங்கள் நாங்கள் செய்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதுபோலவே ஒரு சில நேரங்கள் நாங்கள் விரும்புகிற காரியத்தை மிகவும் ஆவலோடு செய்கிறதான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையிலே இப்படியாக ஒரு சம்பவம் இருக்கிறது. யாத்ராகமம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஹோரேப் என்கிறதான மலையிலே தேவனுடைய அதாவது சந்திப்பு, தேவன் அங்கே மோசையை சந்திக்கிறதான அந்த சந்திப்பு அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு முட்செடியின் மத்தியிலே தேவன் தோன்றினார் என்பதாக, இல்லாவிட்டால் அந்த முட்செடி எரிகிறதான அந்த காட்சியை நாங்கள் காண்கிறோம், அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சில நேரங்களிலே இந்த இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மோசே தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்லும் பொழுதுதான் இந்த ஒரு சம்பவத்துக்கு அவன் முகம் கொடுக்கிறான். ஒரு சில நேரங்களில் நாங்கள் விரும்புகிறதான காரியங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். ஒரு சில நேரம் அந்த இடத்துல மோசையும் அப்படியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி, அதாவது எதற்காக அவன் இந்த பூமியில் வாழ்கிறான் என்று சொல்லி அவனோடு பேசும்படியாக தேவன் அந்த நேரத்தை, அதாவது அந்த காரியத்தை அந்த இடத்துல செய்தார். ஒரு சில நேரங்களில் தேவன் ஒரு சில தெய்வீகமான இடையூறுகளை எங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு இடம் அளிப்பார். அதாவது தெய்வீகமான இடையூறுகள் சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில், அதாவது நாங்கள் எதற்காக இந்த பூமியில் வாழ்கிறோம், எங்களோட வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அங்கே சொல்லுவதற்காக ஒரு சில தடைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். அப்பொழுது நாங்கள் யோசிக்கலாம், ஐயோ என்னோட வாழ்க்கை இந்த வேலை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த இடத்திலிருந்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் விசாரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். மோசே அந்த இடத்திலே அவன் நின்று தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். தேவனுடைய வாழ்க்கையை மாற்றினார்.